பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாக போகிறது. உங்களை வெகு நாட்களாய் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தில் இயேசு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சாபத்தின் கிரியைகளை அழித்து இன்று முதல் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கப் போகிறார். அதற்காகத்தான் இந்த நாளில் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படும்படி இந்த நாளை தேவன் முன் குறித்து தந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனைக்கு முடிவே இல்லை, வேதனைகளுக்கு முடிவே இல்லை, வியாதிகளுக்கு தீர்வே இல்லை, வறுமைகள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள் எங்கும் சூழ்ந்து முற்களை போல நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கை என்று மனம் கசந்து போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு தான் ஒரு விடுதலை, ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். அதற்கு தான் இன்றைக்கு சாபத்திலிருந்து விடுதலையின் நாள். அதற்காக விசேஷமாய் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அதை குறித்த செய்திகள், எப்படி விடுதலை பெறுவது என்பதையெல்லாம் வேத வசனத்திலிருந்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். சரியா? போகிறோம். நல்ல கவனிங்க. ஒரு சில சாட்சிகளை வேகமாக வாசித்து விட்டு இதே மாதிரி அற்புதங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் வீட்டில் நடக்க போகிறது. அதனால் வேகமாக இதை வாசித்துட்டு நம்ம தெய்வ செய்தியை தியானிக்கலாம். சாத்தூரிலிருந்து சகோதரி அம்மு என்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது குழந்தையின் வளர்ச்சிக்காக ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவர் குழந்தையின் மூக்கில் எலும்பு வளர்ச்சி இல்லை என்றும், மூக்கு எலும்பு வளர்ச்சி இல்லாமல் போனால் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும், எனவே குழந்தையை அபார்ஷன் செய்து எடுத்து விடுங்கள் என்று ஆலோசனை சொன்னார்கள். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு ஆபத்து. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. நாங்களும் கவலையுடன் இயேசு விடுவிக்கிறார் 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொடர்பு கொண்டு ஜெபித்து கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஏசாயா 27:3 வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி எங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்தார்கள். நாங்களும் அந்த வசனத்தை வைத்து விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபித்து வந்தோம். அடுத்த மாதம் 6வது மாதத்தில் ஸ்கேன் செய்து பார்த்தபோது அதே மருத்துவர் அபார்ஷன் செய்ய வேண்டாம், மூக்கு எலும்பு வளர்ந்து குழந்தை நன்றாக உள்ளது என்று சொன்னார்கள். ஒரே மாதத்துக்குள்ள கர்ப்பத்தில் இருந்த குழந்தைக்கு ஒரு பூரண சுகம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் 14ஆம் தேதி அழகான ஆண் குழந்தை பிறந்து உள்ளது. இயேசு சொன்னபடியே ஒரு சேதமும் நேராதபடி என் குழந்தையை காத்து கொண்டதற்காக இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபித்த போது குழந்தையில் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு பூரண சுகத்தை கொடுத்து அழகான குழந்தை தேவன் தந்துவிட்டார். இதே மாதிரி அற்புதத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது பார்த்தீங்களா? அதனால தான் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய பிரச்சனை மாற, சாபக்கட்டுகள் மாற விசுவாசத்தோடு நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்க முடியுதா? இந்த சாட்சியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது நடந்த சம்பவத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தி நாங்கள் ஃபோன் மூலமாக பேசி உறுதிப்படுத்தின பிறகுதான் உங்களுக்கு அதை சொல்லுகிறோம். சகோதரர் ஆபிரகாம், பொள்ளாச்சி. நான் கடந்த 3 வருடமாக நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு வலிப்பு வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஃபிட்ஸு அது வந்து பாருங்கள், 3 வருஷமாக 15 நாளைக்கு ஒரு முறை எனக்கு வலிப்பு வந்துவிடும். அந்த ஃபிட்ஸ் வந்துடும் 15 நாளைக்கு ஒரு முறை. மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்தும் கூட ஒரு நிரந்தரமான தீர்வு எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு முறை வலிப்பு வந்தால் 3 மணி நேரத்திற்கு சுய நினைவே இல்லாமல் இருப்பேன். உடம்பு மிகவும் பலவீனப்பட்டுவிடும். யார் வீட்டிற்கு நான் செல்ல மாட்டேன். எங்கள் ஊரில் ஒரு டீ கடையில் கூட எனக்கு டீ தர மாட்டார்கள். வலிப்பு வந்து விழுந்து விடுவேனோ என்ற பயத்திலேயே என்னை யாரும் சேர்க்க மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தேன். நான் போன வாரம் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கும்போது இயேசு என் வியாதியை குறித்து நினைப்பூட்டினார். அப்பொழுதுதான்
4 மாதமாக எனக்கு வலிப்பு நோய் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்ந்தேன். 15 நாட்களுக்கு ஒருமுறை வந்த வலிப்பு இப்பொழுது கடந்த 4 மாதமாக எனக்கு நினைவுக்கு கூட வரவில்லை. இப்பொழுது நான் சாப்பிட்டு வந்த மாத்திரைகளை எல்லாம் நிறுத்தி என்னை பரிசோதித்து பார்த்துவிட்டேன். என் நரம்பு பாதிப்பினால் 3 வருடமாக எனக்கு இருந்த வலிப்பு நோயிலிருந்து இயேசு எனக்கு கொடுத்த நல்ல விடுதலைக்காக இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், ஃபிட்ஸ் நோயினால் கஷ்டப்பட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டோம். 15 நாளைக்கு ஒரு முறை கட்டாயம் வந்துடும். எங்கே வேணாலும் விழுந்துருவாங்க. எவ்வளோ வேதனை இல்லை. இயேசு விடுதலை கொடுத்துட்டார். ஜெபத்தின் வல்லமை, அந்த நோயிலிருந்து விடுதலை, இப்போது அந்த ஃபிட்ஸ் வியாதிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. சகோதரர் சிஜாந்த், கன்னியாகுமரி. நான் மீன் வியாபாரம் செய்து வருகிறேன். கடந்த 1.5 வருடமாக என் தொழிலில் மந்தமாகத்தான் போய்கொண்டிருந்தது. நான் ஜெபித்தேன். ஆனால் நீங்கள் சொல்லுவது போன்று தேசத்திற்காக மற்றவர்களுக்காக உணர்ந்து ஜெபித்தது இல்லை. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஜெப நேரத்தை அதிகப்படுத்தினேன். மற்றவர்களுக்காகவும் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக பிப்ரவரி மாதத்தில் 4 மாவடியில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு நேரடியாக வந்து கலந்து கொண்டு ஜெபித்தேன். தொடர்ந்து என்னுடைய தொழிலுக்காகவும் ஜெபித்து வந்தேன். 1.5 வருடமாக 50 லட்சத்திற்கு தான் மீன் வாங்கி வியாபாரம் செய்திருக்கிறேன். 1.5 வருஷத்தில் 50 லட்சத்திற்கு மீன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு நான் இது மாதிரி தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்து எனக்காகவும் சின்சியராக ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு ஒரே மாதத்தில், அதாவது பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் 1.5 கோடிக்கு மீன் வாங்கி வியாபாரம் செய்திருக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு வருஷம் முழுது 50 லட்சம் பிஸ்னஸ். இப்போ ஒரு தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு ஒரே மாதத்தில் 1.5 கோடிக்கு பிஸ்னஸ். பாருங்கள், ஆண்டு ஜெபத்திற்கு முன்பு ஜெபத்திற்கு பின்பு என்று என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தொழிலில் பெரிய மாற்றத்தை கொடுத்த எல்லாம் அல்ல இயேசுவுக்கு எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் செலுத்துகிறேன். பாருங்கள், கன்னியாகுமரி சார்ந்த சகோதரர், ஒரு எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட தொழிலில் இன்றைக்கு அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபிக்கும் போது மாற்றத்தை காண்போம். அதனால்தான் நீங்கள் இந்த விசுவாசிக்கும்படிக்கு இந்த சாட்சிகளை உங்களுக்கு வாசிக்கிறேன். கடைசியாக ஒரு சாட்சி சகோதரர் ஆல்ஃப்ரட் டேவிட் மும்பையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 6 வருடமாக சர்க்கரை நோயினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். மதிய சாப்பாடு ஒரு 5 நிமிடம் தாமதித்தாலும் கூட என் உடம்பு நடுங்க ஆரம்பித்து விடும், தலை சுற்ற ஆரம்பித்து விடும். பக்கத்தில் இருப்பவர்கள் கூட எனக்கு தெரியாது. அந்த அளவிற்கு கண் இருட்டத் தொடங்கிவிடும். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 350 கூட தாண்டிவிடும். தினமும் சுகர் மாத்திரை போடுவேன். ஒரு முறை சர்க்கரை நோய் வந்துவிட்டால் சாகும் வரை இருக்கும் என்கிற எண்ணத்தில் தான் நானும் விடாமல் மாத்திரை சாப்பிட்டு வந்தேன். ஆனாலும் அதன் பாதிப்பை எதையும் தடுக்க முடியவில்லை. உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் 21 நாள் தானியல் உபவாச ஜெபத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டீர்கள். ஒரு நேரமாவது உபவாசம் இருந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் என் மனதிற்குள் நினைத்தேன், 5 நிமிடம் சாப்பாடு தாமதித்தாலும் உடல் நடுங்க ஆரம்பித்து விடும். நான் எங்கே உபவாசம் இருப்பது, என்னால் முடியாது என்று நினைத்தேன். அதே நேரம் நீங்கள் சொன்னீர்கள், ஒருவேளை சாப்பிடவில்லை என்றால் செத்து போய்விட மாட்டீர்கள், தேசத்திற்காக ஒரு நேரம் உபவாசம் இருங்கள் என்று சொன்னீர்கள். அந்த வார்த்தை எனக்குள் வைராக்கியத்தை கொண்டு வந்தது. நானும் உபவாசித்து ஜெபிக்க தீர்மானித்தேன். முதல் நாள் உபவாசம் இருந்தேன், ஒன்றும் செய்யவில்லை. மறுநாளில் என் கையில் ஒரு கம்பி குத்திவிட்டது. மருத்துவமனைக்கு போகும் நிலை ஏற்பட்டு விட்டது. என் வீட்டில், நீங்கள் உபவாசம் இருந்ததெல்லாம் போதும், உங்கள் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் நான் உபவாசத்தை விடவில்லை. ஒருவேளை உபவாசத்துடன் தேசத்திற்காக ஜெபித்து வந்தேன். மாத்திரை போடுவதையும் நிறுத்திவிட்டேன். 21 நாளும் உபவாசம் இருந்தேன். சுகர் லெவல் நார்மலாகத்தான் இருந்தது. அதன் பிறகு நல்ல ஆரோக்கியமாக இருந்து வருகிறேன். மாத்திரை போடுவதே இல்லை. கடந்த 1 வருடமாக நான் எந்த மாத்திரையும் இல்லாமல் நார்மலாக முழு ஆரோக்கியத்துடன் இருந்து வருகிறேன். தீராத வியாதியும் கூட தீர்க்க ஒருவர் உண்டென்றால் அது இயேசுதான் என்பதை அறிந்து கொண்டேன். சுகர்
இது தீர்க்க முடியாது, மாத்திரை பொண்ணு சாக வரைக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க, 6 வருஷமாக இருந்த வியாதி இப்போ இல்லை, ஆண்டவர் சுகமாக்கிட்டார். சுகரே இல்லை, எல்லாம் நார்மல் ஆக்கி விட்டார். அதான் அவருடைய அனுபவம். ஜெபத்தினால ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து அவரால் தீர்க்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தினால உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அதுக்கு தான் இந்த சாட்சிகள் வாசிக்கப்பட்டது. சரி, இப்போ நம்ம தியானிக்க போகிறது சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி. உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். இந்த சாபத்தினால் உண்டாகிற விளைவுகள் என்னென்ன விதங்களில் சாபம் நம்மை தாக்கும் என்பதை கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக நாம் தியானித்தோம். சாபம் ஒன்று கர்த்தரிடத்திலிருந்து, நம்மை உண்டாக்கின கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்து விடும். இரத்தம் சிந்துவது, மற்றவர்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, சமுதாயத்தை ஏமாற்றி வஞ்சிப்பது, துன்மார்க்கமான காரியங்கள் சாபத்தை கொண்டு வரும். சிலருடைய வாழ்க்கையில் பெற்றோர் செய்த பாவம் தொடர்ச்சியாக அது பரம்பரை சாபமாக தொடரும். 3-4 தலைமுறை வரைக்கும் சாபமாய் தொடரும். அதனால்தான் நிறைய குடும்பத்தில் இந்த சபிக்கப்பட்ட குடும்பம், இது சாபத்துக்குள்ளாயிருக்கிற குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் தொடர்ச்சியாக அந்த வியாதி இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்புகள், ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம். சில பாவங்கள் சாபமாக தொடர்ந்து வரும். அது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். சாபத்தில் சில காரியங்களை வேதத்தில் வாசித்தோம். கடந்த வாரத்தில் சொன்னேன், தாய் தகப்பனை கண்ணீர் வடிப்பது பிள்ளைகளுக்கு சாபமாகிவிடும். அதனால தான் அவனுடைய மனதை துக்கப்படுத்தக்கூடாது. 2 அதில் எல்லாமே எது எடுத்தாலும் சாபம்னு சொல்லிடக்கூடாது. நான் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு வியாதி வந்துட்டால் உடனே சாபம், ஒரு நஷ்டம் வந்துட்டால் உடனே சாபம் அப்படியும் சொல்லக்கூடாது. அதாவது இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் மீண்டும் 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 தோல்வி, எதை எடுத்தாலும் தொடர்ந்து நஷ்டம், தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து மரணங்கள், தொடர்ந்து விபத்துகள். ஆஸ்பத்திரிக்கு போகாதே நாளில் சம்பாதிக்கிற பணம் ஆஸ்பத்திரிக்கு போய்கொண்டே இருக்கிறது. இது மாதிரி தொடர்ச்சியான மரணங்களும் பாதிப்புகளும் நஷ்டங்களும் இழப்புகளும் தடைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தால் அது சாபத்தினுடைய அறிகுறி. நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். என்னப்பா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது, ஒரு ஆசீர்வாதமே நமக்கு இல்லையே, ஒரு உயர்வையே பார்க்க முடியல, ஒரு 4 அடி ஏறினா 8 அடி சறுக்கு தானே காணப்படுகிறாரு, வாழ்க்கையப்படியா ஒரு கசப்பு, வாழன்ற எண்ணம், இதெல்லாம் சாபத்தினுடைய அறிகுறிகள், சாபத்தினால் உண்டாகிற பாதிப்புகள். இதை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சாபம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்று. சரி, முதலாவது சொன்ன கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். 2வது மனிதனால் வரக்கூடிய சாபங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21-25 வசனம் வாசிக்கும் போது, நோவா என்ற தேவ மனிதன் அவனுடைய மகன் செய்த ஒரு குற்றத்தினால அவனுடைய மகனையும் பேரனை சபிக்கிறான். சபித்தான் என்று எழுதப்பட்டு 25 வசனம், கானான் சபிக்கப்பட்டவன், பேரனை சபிக்கிறான். அதே மாதிரி இந்த தேசமே சாபத்துக்குள்ளாகி போனதை வேதத்திலே பார்க்கிறது. மனிதரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். அவன் தகப்பனை துக்கப்படுத்தினதுனால் அவன் சபித்து விட்டான். உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளே வரும்போது அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க. அவர் தான் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன். சாபத்தில் இந்த விடுதலை இலவசம். இந்த பரிகாரன்ற பேரில் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் பணம் செலவு பண்ணி விடுதலை பெறவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க, பாவத்தில் இந்த விடுதலை, சாபத்தில் இந்த விடுதலை இலவசம். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். பணம் கொடுத்தல வாங்க முடியாது. அது பிசாசனுடைய தந்திரம், ஏமாற்றுகிற காரியம். அதனால் விடுதலை வராது. கடைசியாக 4வது ஒரு காரியம், இப்போ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். முதல்ல விசுவாசிங்க, 2வது மனம் திரும்புங்க, 3வது இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து அவருக்குள்ளே வந்துடுங்க, 4வது ஜெபிக்கணும். அறிக்கை செய்து ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த சாபத்தை சிலுவையில் சுமந்தீங்க, உம்முடைய இரத்தத்தினாலே சாபத்தில் விடுதலை உண்டுன்றதை விசுவாசிக்கிறேன். இப்போ என் மேலே, என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபக்கட்டுகள் அறுக்கப்படணும். என் பிள்ளைகளை தொடர்ந்து வருகிற சாபக்கட்டு அறுக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே தெளிக்கப்படட்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாபக்கட்டு அறுக்கப்படட்டும்னு ஜெபிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்படும். உடனே மாற்றம் உண்டாவதை நீங்கள் காண்பீங்க. சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவங்க நல்ல வசதியான குடும்பம்.
நிறைய டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறாங்க, நல்ல வசதி செல்வ செழிப்பில் இருந்திருக்காங்க. திடீரென்று ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே வந்தாங்க. நஷ்டங்கள், இழப்புகள், அப்படியே பண கஷ்டம் வரைக்கும் வந்து விட்டார். வியாதி, அவருடைய அந்த அந்த சகோதரி மனைவிக்கு 7 விதமான வியாதியாம். ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் பிரச்சனை, 7 விதமான நோய்க்கு இவ்வளோ மாத்திரை சாப்பிட கை நிறையா. ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டான், எல்லாம் செக் பண்ணிட்டு இவ்வளோ பாதிப்பு இருக்குது நீ. அப்போ நஷ்டம் ஒரு பக்கம், இழப்பு ஒரு பக்கம், அதனால் அவமான நிந்த அந்த வியாதி ஒரு பக்கம். அவங்க நினச்சாங்களே யாரும் நமக்கு பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, அதனால தான் நம்ம பாதிக்கப்படுறோன்னு சொல்லி 4 மாவடி ஜெபத்துக்கு வந்தாங்க, திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு. அப்போ வந்திருக்கும் போது அன்றைக்கு சாபத்தை குறித்தும் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரிந்தது. இது பில்லி சூனியத்தினால் வந்ததல்ல, மந்திரத்தினால் பாதிப்பல்ல, இது சாபம். நம்ம செய்த சில பாவத்தை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். சில விக்கிரக ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாவ காரியம், பேய் வணக்கங்கள் என்று தேவன் சிலதை காமிச்ச உடனே இந்த பாவத்தினால தான் இது சாபமாக தொடருது, இதிலிருந்து இயேசு விடுதலை தரணும். அந்த கூட்டத்திலேயே கண்ணீரோட, ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் இந்த பாவத்தில் இருந்துட்டோம், எங்களுக்கு அது தெரியாது, பக்தின்ற நிலைமையில் எல்லாத்தையும் நாங்கள் வணங்கிட்டோம், ஆனால் இது சாபத்தை கொண்டு வரும்னு தெரியாது, எங்களை மன்னிச்சு இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் விடுதலை கொடுங்கன்னு அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், ஒரு தேவ வல்லமை அவங்களை தொட்டார். வீட்டுக்கு போயிட்டாங்க. 1 வாரம் கழித்து என்னை பார்க்கணுன்னு சொல்லி அவங்க என்னை பார்க்க கணவன் மனைவி 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்கள உட்கார வைத்து பேசும்போது அப்போ தான் இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இதெல்லாம் சொல்லி நாங்கள் இந்த ஜெபத்தில் வந்து கண்ணீரோடு அழுது இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது சாபக்கட்டுகள் மாறிவிட்டார். நான் கேட்டேன், சாபம் மாறிட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் மனைவிக்கு 7 கொடிய நோய், எங்கள் ஃபேமிலி டாக்டர்களுக்கு உண்டு, இவ்வளோ மாத்திரை என் மனைவி ஒவ்வொரு வேளையும் சாப்பிடணும், என் சரீரத்தில் நல்ல சுகம், ஜெபிச்சுட்டு போன பிறகு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, சரீரம் நல்லா புதுசாக மாறி விட்டார், நான் இப்போ நல்லா இருக்கிறேங்க, எதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்ணும், இல்லை டாக்டர்கிட்ட செக் பண்ணிடலான்னு எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம். அவர் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணி அவர் வந்து மறுபடியும் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது. எப்படி 7 விதமான வியாதி மாறி சரீரமே புது சரீரமாக இருக்குது, இது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியப்பட்டு போனார். அவங்க சொன்னாங்க, இப்போ நான் நல்லா இருக்கிறேன் ஐயா, நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. அந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடனே சாபத்தில் வந்து வியாதி மறைந்து விட்டார், பூரண விடுதலை. நேரில் வந்து என்கிட்ட பேசி சொன்னாங்க, இது மாதிரி பலரை என் ஊழிய பாதையில் சந்தித்திருக்கிறேன், அதனால தான் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு சாபத்தில் இந்த விடுதலை. காரணம், இயேசு சிலுவையிலே உங்களுக்காக சாபம் ஆனார். அவர் இரத்தத்தை சிந்தி தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டு உங்கள் சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். யார் ஒருவர் இயேசுவின் சிலுவைக்காண்டே வந்து, ஆண்டவரே இயேசுவே எனக்காக சிலுவையில் சாபமானீர், நானும் என் குடும்பமும் சாபத்தில் கஷ்டப்படுகிறோம், சாபத்தினால் வந்த வியாதி, சாபத்தினால் வந்த வறுமை, சாபத்தினால் வந்த குழப்பம், நிம்மதி இல்லை, எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தால் உங்களுக்கு உடனே விடுதலை. நீங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்னால் வச்சுருக்கிறேன், இது ஆசீர்வாதத்துக்கு வழி, இது சாபம், நீ தான் தெரிந்து கொள்ளணும். இயேசு கட்டாயப்படுத்தலை யாரையும், நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு தெரிந்து கொண்டு ஆசீர்வாதம், எனக்கு இந்த இயேசு வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம், நான் அப்படி தான் இருப்பேன்னா ஓகே, இயேசு கட்டாயப்படுத்த மாட்டார். வசனம் சொல்லுது, ஆசீர்வாதத்தை சாபத்தை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன், நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும்னா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டால் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. இப்போ அதுக்கு தான் நம்ம செபிக்க போகிறோம். சில நம்முடைய நேரம் இந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடன், நல்ல கவனிங்க, இப்போ சாபத்திலிருந்து விடுதலை பெற செபிக்க போகிறோம். அந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடனே சாபத்திலே வந்த வியாதி மறைஞ்சிரும், சாபத்தினாலே வந்த வறுமை நீங்கிவிடும், சாபத்தினாலே உண்டான தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்க்கும், சாபத்தினாலே உண்டான குழப்பங்கள், டிப்ரெஷன், மனக்குழப்பங்கள் நீங்கி விடுதலை வரும். ஆண்டவர் இந்த சாபம் முறிக்கப்படும் பொழுது சாபத்திலிருந்து கிரியச்சுகிற பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் வெளியேறி போய்விடும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதான நிம்மதி உண்டாக பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இன்றையிலிருந்து ஆசீர்வாதமான காரியங்கள் நடப்பதை காண்பீங்க.
உங்களுடைய குழந்தை செல்வம் உண்டாகும், திருமண தடைகள் நீங்கும், அற்புதங்கள் நடக்கும். அதற்குத்தான் உங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். பணம் கொடுத்தெல்லாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. இயேசுவை உண்மையாக விசுவாசித்து ஜெபித்தால் ஆண்டவர் உங்களுடைய சாபமான வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஜெபிக்கலாமா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு எனக்கு இன்றைக்கு விடுதலை தருவார் என்று. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட சாபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட்டு கருத்தாக தேவ சமூகத்தில் இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் முழங்கால் படியிடுங்க. முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க, பரவாயில்லை. வயசானவங்க முடியாதவங்க உட்கார்ந்து, ஆனால் கண்களை மூடி பயபக்தியாக ஜெபிக்கணும். இன்றைக்கு நமக்கு ஒரு 15-20 நிமிஷம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டே ஆகணும். அதனால தான் ஆண்டவர் இவ்வளவு தெளிவாய் உங்களோடு பேசி இருக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களோடு பேசினார் இல்லை? முன்னோருடைய பாவத்தினால் உண்டான சாபம் சந்ததியாக தொடருது, அதிலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு பாவம் துன்மார்க்கமாக செஞ்சிட்டேன், என்னை பாவத்தை மன்னித்து விடுதலை வேணும். நான் சிலரை காயப்படுத்திட்டேன், சிலரை வேதனைப்படுத்திட்டேன், அவங்களால் எனக்கு சாபம் வந்து விட்டது, சிலரை ஏமாற்றி விட்டேன், சிலரை நான் வஞ்சித்து விட்டேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன், மன்னிப்பு கேட்கிறேன். சில பொருளை திருப்பி கொடுக்க முடியாவிட்டாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாவது நான் ஒப்புரவாகி விடுகிறேன். அப்படி சொல்லுங்கள். கண்களை மூடுங்க. இயேசுவுக்கு முன்னால் நிற்கிறீங்க. இயேசு உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக நான் சிலுவையில் சாபமானேன். உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க நான் உனக்காக சாபமானேன். உன் குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக சிலுவையில் சாபமானேன். என் இரத்தத்தைலாம் நான் சிந்தி கொடுத்தேன். நீ விசுவாசித்தால் உனக்கு விடுதலை. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். என் சாபத்தை நீர் சிலுவையில் சுமந்தீர், எனக்காக சிலுவையில் சாபமானீர். என் சாபத்தை மாற்ற சிலுவையில் ரத்தம் சிந்தினீர். என் சாபத்தை மாற்ற சிலுவையில் முள்முடியை ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் மேலே இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். என் பாவங்களை மன்னிச்சிருங்க. எங்கள் குடும்பத்தின் பாவத்தை மன்னிங்க. என் முன்னோருடைய பாவத்தை மன்னிங்க. இரத்த பழியை மன்னிங்க. தவறு செஞ்சிட்டோமே, பாவம் செஞ்சிட்டோமே, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை வேதனைப்படுத்திட்டோம், பாவத்தினால் உங்களை சங்கடப்படுத்திட்டோம், தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து சாபத்துக்குள்ளாகிவிட்டோம். ஐயோ, மந்திரவாதெல்லாம் பண்ணி சாபத்துக்குள்ளாகிவிட்டோம். மந்திரவாதம் பண்ணி, பணம் கொடுத்து மந்திரவாதம் பண்ணி மற்றவங்களை பாதிப்புக்குள்ளாக்கி சாபமாகிவிட்டோம். மன்னிச்சிருங்க. இயேசுவே, பாவத்தை மன்னிங்க. இயேசுவே, உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, என் குடும்பத்தை கழுவுங்க. இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. ஜோமனுங்க, கருத்தா ஜோமனுங்க. ஒப்பு கொடுத்து வாலிப பிள்ளைகள் ஜோமனுங்க, சிறு பிள்ளைகள் ஜோமனுங்க, ஐயா பெரியவங்க ஜோமனுங்க. இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். இயேசு என் வாழ்க்கையில் வரணும். நான் இயேசுவுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி இயேசுவின் குடும்பத்தை சார்ந்தவனாய் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு என் உள்ளத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் கை வைத்து 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் இருதயத்தில் உமக்கு இடம் தருகிறேன். என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் சபிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. என் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. ஐயோ, எனக்கு நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமே இல்லை, ராத்திரியில் தூங்கவே முடியல, வாழவே விருப்பம் இல்லை, மரண போராட்டம், நிம்மதி இல்லாத நிலைமை, என் குடும்பமே எனக்கு நரகமாக இருக்கிறது, வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது. ஐயோ, இந்த சாபத்தில் இந்த விடுதலை வேணுமே. கடன்காரங்க தினந்தோறும் நெருக்கிறாங்க, வருமானத்தில் ஆசீர்வாதமே இல்லை. இயேசுவே, இந்த சாபம் மாறணுமே, வறுமை நீங்கணுமே, நன்மை உண்டாகணுமே. எதை எடுத்தாலும் தடை. வீடு கட்ட முடியல, திருமணம் செய்ய முடியல, கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, வியாபாரம் எல்லாம் நஷ்டம், இழப்பு, அவமானம். ஆண்டவரே இயேசுவே, இரக்கம் செய்யும். சாபத்தில் இந்த விடுதலை வேண்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள்ளே இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். ஜோமனுங்க. அநேகர் உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க. இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. ஜெபிக்கிறீங்க. என் கணவரை காப்பாற்றுங்க.
காப்பாத்துங்க. இந்த சாப பாவம் விலகட்டும். இந்த பாவம் சாபமாய் தொடருகிறது விலகட்டும். ஆண்டவரே விடுதலை கொடுங்க. தப்பு பண்ணிட்டோமே, பாவம் செய்துட்டோமே, மன்னிச்சிருங்க. ஆண்டவரே ரத்தத்தினாலே கழுவுங்க, விடுதலை கொடுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேகர் உடைந்த உள்ளத்தோட ஜெபிக்கிறீங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வீட்டுக்குள்ள இறங்குகிறாரு. இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறாரு. உங்களுக்காக சாப கட்டுகள் அறுக்கப்பட, சாபம் ஆசீர்வாதமாய் மாற ஜெபிக்க போகிறோம். சாபத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் உங்களை வீட்டை விட்டு வெளியேறும். சிலரை அலைக்கழித்து கொண்டு வெளியேறும். பயப்படாதங்க. ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இயேசுவே சாபத்தில் இந்த விடுதலை தாருன்னு ஜெபம் பண்ணுங்க. அவரை ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது சாபத்தில் பாதிக்கப்பட்டு வியாதி, மனக்குழப்பம், டிப்ரெஷன், தீராத வியாதி அப்படின்னு கஷ்டப்பட்டு அவங்க மேலே கை வைங்க. குழந்தைகள் மேலே, கணவர் மேலே, மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, அல்ல குடும்பத்தார் ஒருவருக்கொருவர் கை கோர்த்து கொண்டு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா. இதுவரை நாங்கள் அறியாமல் இருந்தோம், எங்களுக்கு தெரியலை. இன்றைக்கு தான் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அறிந்து கொண்டோம். ஐயோ, எங்கள் குடும்பத்தில் இந்த சாபம் தொடருதே, என் பிள்ளைகளை பாதிக்குதே, எங்களை பாதிக்குதே, விடுதலை கொடுங்கப்பா. சிலுவையில் எங்களுக்காக சாபமா நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க. இயேசுவே, உங்கள் ரத்தத்தின் வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கட்டும், எங்கள் மேலே இறங்கட்டும், என் கணவர் மேலே, பிள்ளைகள் மேலே, மனைவி மேலே, பெற்றோர் மேலே. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தில் வந்த வியாதி மாறட்டும். சாபத்தில் வந்த வறுமை நீங்கட்டும். சாபத்தில் வந்த தடைகள் நீங்கட்டும். சாபத்தில் வந்த நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் எல்லாம் மாறட்டும். சாபத்தில் வந்த நஷ்டங்கள், கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கட்டும். அவமானங்கள், நெருக்கங்கள் மாறட்டும். ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். என்னை கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே, இயேசுவே இயேசுவே நீ கூப்பிடுகிறாங்களே, இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும். சந்ததியாய் தொடர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷன் கர்ஸ் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்பட்டு போவதாக. பரம்பரை சாபங்கள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் முறிக்கப்பட்டு போவதாக. அந்த சங்கிலி அறுபட்டு போவதாக. சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இன்று முதல் சாபம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆசீர்வாதமாய் மாறட்டும். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். வீடுகளுக்குள்ளே சுகமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நிம்மதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஒருமனமும் உண்டாகட்டும். பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சாபத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் விலகட்டும். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறபடியால் நீர் தொடுகிறதற்காய் நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. மேரி என்கிற சகோதரி, உன்னுடைய மொழிபெயர் சகாய மேரி. ஐயோ, என் குடும்பத்தின் மேல் அந்த சாபம் இருக்குது. ஆண்டவரே, விடுதலை கொடுங்க. என் குடும்பத்தில் எல்லாரும் நோயினால் பாதிக்கப்பட்டு எங்கள் பணம் எல்லாம் வீணாக செலவாகுது, நோயும் குணமாக மாட்டேங்குது. எங்கள் பாவத்தை மன்னிச்சு விடுதலை கொடுங்க. நீ ஜெபிக்கிறீங்க சகாய மேரி. சாப கட்டு அறுக்கப்படுகிறாரு. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள சுகமும் நன்மையும் ஆசீர்வாதம் வருகிறது. இன்று முதல் மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை துதிங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக நன்றி, நன்றி. கௌசல்யா, நீங்கள் ஜெபித்த கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவரே, என் குடும்பமெல்லாம் அந்த மாதிரி பேய்களை வணங்கி மந்திரவாதத்தை நம்பி சாபத்துக்குள் ஆயிட்டோம். நான் இன்றைக்கு என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். என் குடும்ப சாபத்தில் இந்த விடுதலை பெற்று என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். இந்த வியாதி சாபத்தினால் இந்த வியாதி போகணும்னு ஜெபிக்கிறீங்க கௌசல்யா. ஆண்டவர் இயேசுவுடைய ரத்தம் சாப கட்டுகளை அறுக்கிறாரு. உங்களை தொடர்ந்து வருகிற வியாதியின் கிரியை மாறுகிறது. இன்றிலிருந்து உங்களுடைய சரீரத்தில் மாற்றம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி, சமாதானம், ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டது. வெண்மதி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டுவிட்டது. வெண்மதி, அந்த சாபத்தின் கிரியை அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகிறது. மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற நிலைமை, மரணம், பயமெல்லாம் விலகி ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையும் இல்லை, எல்லாமே இழப்பு, நஷ்டம். இனி நன்மைகளை, ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெண்மதி என்று சொன்னவுடன் வான்மதி என்கிற சகோதரி, என்னைத்தானோ என்று எண்ணுகிறீர்கள். வான்மதி, உன்னையும் ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே விதமான வியாதி தாக்கி
இருக்கிறது. ஒரே விதமான வியாதி உங்களுடைய குடும்பத்தில் பலரை தாக்கி அது சாபத்தினால் வந்ததென்று விளங்கி கொண்டு நீ ஜெபம் பண்ணுகிறாய் மகளே. உன்னுடைய ஜெபத்தை நிமித்தம் உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். இன்றைக்கு சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நோய்கள் விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அன்பழகன் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அன்பழகன் இருதய வியாதி, உங்கள் குடும்பத்தில் பலருக்கு இருதயம் பாதிக்கப்பட்டு மரணம் 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 அடிக்கடி சம்பவித்து கொண்டே வந்தது. அதனால் உங்களுக்கு மரண பயம். அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தீங்க, சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்வேன் அர்ப்பணித்ததுனால ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். நீங்கள் உடனே சரி செய்து விடுங்கள். இன்றையிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிங்க இப்பொழுது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. கிறிஸ்டி ஆண்டவரும் ஜெபத்தை கேட்டார். மகளே கிறிஸ்டி, வாலிப மகள் கிறிஸ்டி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஐயோ, சாபத்தினால தான் என் வாழ்க்கைப்படி ஆகிவிட்டது. என்னால் நிமிர்ந்து நடக்க முடியலை, நிமிர்ந்து வாழ முடியலை, கூனி குறுகி ஐயோ நான் வெளியே சொல்ல முடியாத பாவத்தினால் கட்டுண்டு கஷ்டப்படுகிறேன் என்று கலங்கி நிற்கிற மகளே, இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உன்மீது வருகிறது. சாப கட்டு அறுக்கப்பட்ட ஆண்டவர் புது இருதயத்தை உனக்கு தருகிறார். இன்று முதல் நீ மாற்றத்தை காண்பா. இயேசுவுக்கு நன்றி என் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொட்டதற்காய் நன்றி. அநேக குடும்பங்களில் விடுதலை, அநேக குடும்பங்கள் சாப கட்டுகளிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆலே லூயாமக்கு நன்றி, ஆலே லூயாமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. பிரசாந்த் ஆண்டவருடைய கரமுனை தொடுகிறது. மகனை பிரசாந்த், அவமான நிந்தைகளை கொண்டு வந்த சாப கட்டுகள் ஆசீர்வாத தடைகள் விலகுகிறது. இந்த நாள் முதல் ஆசீர்வாதத்தை நீ காணும்படி வழிகள் திறக்கப்படுகிறது. இயேசுவை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. மணிமேகலை ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மணிமேகலை, உங்களுடைய சரீரத்தில் பல நோய்களினால கஷ்டம், என்ன வியாதினே சொல்ல முடியல, நீ மருத்துவர்கள் சொல்லுறாங்க இது சாபத்தில் வந்தது என்பதை விளங்கி கொண்டீங்க. உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். கட்டுகள் அறுக்கப்பட்டு சகல நோய்களை மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இப்பொழுது. அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறீங்க. இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை சாப கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இப்பொழுது. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரான்சிஸ் பெர்னாண்டோ ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. பிரான்சிஸ் பெர்னாண்டோ ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தினீங்க. உங்களுடைய பெருமையை விட்டு உங்களை கீழே இறங்கி தாழ்த்தினதுனால தேவன் கிருபை தருகிறார். எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு சாபங்கள் மாறுகிறது. இன்றைக்கோடு சாப கட்டுகள் விலகி தடைபட்டிருக்கிற நன்மைகள் உங்களை தேடி வரும். இனி நன்மையான வழிகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை காண்பீங்க. உங்களுடைய சரித்தில் இருக்கிற நோய்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தின். அநேக குடும்பத்தில் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற வியாதிகள் மாறுகிறது. ஆமென். டயபெட்டிக் வியாதி, ஆஸ்துமா வியாதி, இழுப்பு வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைகிறது. பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நோய்கள் மாறுகிறது. சரும நோய்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பைல்ஸ் வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தின். இன்றைக்கு அந்த சாப கட்டு அறுக்கப்படுகிறது. சருமத்திலே தோன்றுகிற இச்சிங், அந்த சர்ம நோய்கள் மறைகிறது. இப்ப இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. டிப்ரெஷன் மறைகிறது இயேசுவின் நாமத்தின். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற டிப்ரெஷன், மன அழுத்தம் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. உங்களுக்கு விடுதலை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஷீலா ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. மகளே ஷீலா, டிப்ரெஷன் உங்களை விட்டு மறைகிறது. மன அழுத்தம் மறைகிறது. உங்களுடைய மைண்டில் ஒரு விடுதலை வருகிறது இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க இப்பொழுது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. அநேகர் விடுதலை அடைகிறபடி நான் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே சாபத்தில் இந்த விடுதலை, சாப கட்டுகள் அறுக்கப்பட்டது. சாபத்தில் வந்த வியாதிகள் மாறுகிறதுனால மரண படுக்கை மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். எழும்பி நடங்க. ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதங்கள், பக்கவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. அந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. எழும்பி நடங்க இப்பொழுது. மரண கட்டு மாறுகிறது. மரண பயம் மாறுகிறது.
உண்டாகிறது. குடும்பத்தை விட்ட சாபங்கள் விலகி ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. ஆண்டவர் தருகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாலசுப்பிரமணியன் ஆண்டவருடைய கரமுகள் ஆசீர்வதிக்கிறது, சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் வாய்க்கிறதை காண்பீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். உங்களுடைய தலைக்குள்ளே காணப்படுகிற பாரம் பயமெல்லாம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தின் விடுதலைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா வீடுகளுக்குள்ள உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே சாப கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் எங்களுடைய வீட்டுக்குள்ள இந்த குழப்பங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.